கடந்த வார இறுதியில் நம்ம பங்குச்சந்தை இறக்கத்தோடு முடிச்சிருந்தாலும் ஆனால் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தோடு முடிவடைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பப்ளிக் செக்டார் பேங்க் எல்லாமே 2-3% ஏற்றத்தில் முடிவடைஞ்சிருக்கு. பங்குச்சந்தை கொஞ்சமாக இறங்க ஆரம்பித்தோடனே எல்லா இன்வெஸ்டரும் திரும்பவும் மார்க்கெட் இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இல்லை செல் பண்ணலாமான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு வருடத்துக்கு அப்புறம் அதனோட ஹையை திரும்பவும் பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் புது உச்சத்துக்கு போக போகுது. நீங்கள் ஒரு வருஷமாக ப்ராஃபிட் இல்லைனாலும் இதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்லாம் சேர்த்து கொடுக்க போகுது. இப்போது நம்ம எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எது அடுத்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு புல்லிஸுக்கு போக போகுதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். இந்த வாரம் புல்லிஸில் முடிஞ்சிருக்க செக்டார்னு பார்த்தீங்கன்னா 2 செக்டார் தான். ஒன்று மெட்டல், இன்னொன்று பிஎஸ்சி பேங்க். அதில் ஃபஸ்ட்டில் உள்ளது பிஎஸ்சி பேங்க்ஸ் இண்டெக்ஸ் தான் சூப்பராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. மந்த்லி கேண்டில்லையே ஆல் டைம் ஹையை கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணி முடிச்சிருக்காங்க. 8050ங்கிறது அதனோட ஆல் டைம் ஹை. லாஸ்ட் வீக்கே பேசியிருந்தோம், இதை பிரேக் பண்ணால் இன்னும் ஹையர் சைடு மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு. பிரேக் பண்ணிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில்லே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதனோட டார்கெட் இன்னும் எவ்வளோ தூரம் போகலான்னா இன்னும் ஒரு 20%. ஏன்னா 2000 புள்ளிகள் இப்போ 8000 இருக்குது. இங்கேருந்து 10,000 புள்ளிகள் வரைக்கும் போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே ஃபெமினாச்சியில் போட்டாலுமே நமக்கு அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா 10,000 தான் காட்டிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து ஏறக்குறைய ஒரு 20% வரைக்கும் அதிகமாக மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாக்டாக நாங்கள் ட்ரா பண்ணி காட்டுறேன். எக்ஸாக்டாக 20% தாராளமாக இங்கேருந்து பியூசி இண்டெக்ஸ் பேங்க்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். அதனால் எந்த பேங்க் வேணால் பியூசி இண்டெக்ஸில் போய் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிடாதீங்க. இப்போ எந்த பேங்க்ஸ் எல்லாம் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்குங்க. சில ஸ்டாக்ஸ் கீழ் நோக்கி இருக்கும், அதாவது டவுன் சைடில் இருக்கும், அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. தென் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ். மெட்டல் இண்டெக்ஸும் லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம், 10,000 பாயிண்ட்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்பவும் ஒரு புல்லிஷ் மோடுக்கு திரும்பிடும். புது உச்சத்துக்கு மெட்டல் இண்டெக்ஸ் போகணும்னு கம்ஃபர்டபுளாக. இதுவும் பார்த்திங்கன்னா மந்த்லி கேண்டில் ஆர் வீக்லி கேண்டில் எல்லாத்துமே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ மெட்டல் ஸ்டாக்ஸும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமும் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹையர் சைடு மூவ் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. இதுவும் இங்கேருந்து ஒரு 20% மூவ் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்பர் சைடு எதெல்லாம் அப்வேர்டில் இருக்க ஸ்டாக்கோ அதிலலாம் நீங்கள் பார்த்துட்டு இப்போது முதலீடு பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆட்டோ இண்டெக்ஸ். ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையை தொட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. எக்ஸாக்டாக 27,700ங்கிறது அதனோட ஆல் டைம் ஹை. அந்த இடத்த தொட்டுட்டு திரும்ப ரிஜெக்ஷன் வந்துட்டுருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம், பாட்டமில் இருந்து ஆட்டோ இண்டெக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு மூவ் ஆனது ஒரு அப்பர் சைடு ஒரு ரேலி கொடுத்தது ஆட்டோ இண்டெக்ஸ் தான். பட் ஆல் டைம் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை. இதுவும் கூடி சீக்கிரம் பிரேக் பண்ணிடும். இந்த இடத்துல இருந்து எதனா கரெக்ஷன்ஸோ ஆர் ரீடெஸ்ட்டோ கீழே வந்தாலுமே அகைன் திரும்ப பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுவும் பிரேக் பண்ணும்போது ஒரு அல்டிமேட் ரேலி கொடுக்கும் திரும்பவும் ஆட்டோ இண்டெக்ஸும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ். எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் 2024 செப்டம்பர்லேருந்து டவுனான செக்டாரில் இன்னும் லோலியே இருக்கிறது எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் தான். இன்னும் மூவ் ஆகவே இல்லை. எல்லாமே அதனோட ஹையை 2024 செப்டம்பரில் எங்கே இருந்ததோ அந்த ஹை போயிருக்கப்போ எஃப்எம்சிஜி இண்டெக்ஸும் ஐடி இண்டெக்ஸும் கீழே இருக்குது. அதுலேயும் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு சைடு வேஸ்லேயே இருந்துகிட்ருக்கு. கண்டினியூஸாக ஏறக்குறைய எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மந்த்து இந்த நேரமாக இதே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படி ட்ரேட் ஆனிச்சுன்னா கூடிய சீக்கிரம் பிரேக் அவுட் ஆகிடும். அடுத்து நான் எதிர்பார்க்குறது பிரேக் அவுட்டு எஃப்எம்சிஜி இண்டெக்ஸில் தான் பிரேக் அவுட் எதிர்பார்க்குறேன். பிரேக் அவுட் நடந்துன்னா அதனோட ஆல் டைம் ஹையை இமீடியட்டாக டச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஹை போகும். அதனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு அடுத்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடத்துல இருக்குங்கிறது என்னோட வியூ. அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஃபார்மா இண்டெக்ஸ். ஃபார்மா இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா சேம் கொஞ்சம் ஹையராக, அதாவது எஃப்எம்சிஜி அளவுக்கு லோவில் இல்லை, ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்து இருக்குது. இருந்தாலும் ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணல, 23,900. இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணும்போது ஃபார்மா இண்டெக்ஸில் சூப்பரான ஒரு ரேலி வரும். அந்த ரேலி வரதுக்கு முன்னாடி ஒரு சைட்வேஸ் ஜோனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுனும் இல்லை, பெரிய அப்பும் இல்லை, ஒரு நேரோ ரேஞ்சில் ஒரு சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ 2025 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் லைட்டாக தெரியுது. இது கட்டாயம் பிரேக் ஆகிறப்ப சூப்பரான ஒரு ரேலி. ஃபார்மா இண்டெக்ஸ்லையும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு லாங் டைமுக்கு நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸ். ஐடி இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு இந்த ரேலியில் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஒரு சைட்வேஸ்லேயே இருக்குது. ஏற்கனவே 2022லேருந்தே ஒரு லாங் சைட்வேஸில் இருக்குன்னா அது ஐடி இண்டெக்ஸ் தான். ஒரு வேளை இந்த பாட்டமில், அதாவது 26,000ங்கிறது 2022 ஒரு நல்ல பையிங் ஜோனாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2022-23 இந்த 26,000 ரேஞ்சில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30,000ங்கிறது இப்போ 2024-25 ஒரு பையிங்
ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற பாயிண்ட்டாக இருக்குது. இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடைக்காத வரைக்கும் ஐடி இண்டெக்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது 30,000க்கும் 40,000க்கும் இன்பிட்வீனில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த 40,000 பிரேக் பண்ணாலும் அடுத்து அதனோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ட்ரெண்டிங்கில் இல்லாத ஒரு செக்டார்னு பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் தான். பட் எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லோ பாயிண்டில் தான் இருக்குது. நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா ஐடி ஸ்டாக்ஸ் வந்து உடனே பர்ஃபார்ம் பண்ணாலும் கூடிய சீக்கிரம் இந்த 40,000 பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இமீடியட்டான ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் பிரேக் அவுட் ஆகும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எனர்ஜி இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் பொசிஷனுக்கு ரெடியாக இருக்குது. இந்த 37,000 பிரேக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், இந்த இடத்த ஆல்ரெடி ஒரு தடவை தொட்டுட்டு டவுன் ஆகிறப்ப இது டவுன் வந்து ஒரு சின்ன டவுன் தான், திரும்பவும் இது அப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி திரும்பவும் அதே பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இமீடியட்டாக இதை பிரேக் ஆகும். இப்போ இந்த நவம்பர் மந்தில் மோஸ்ட்லி இன்னும் அடுத்த செக்டார் எல்லாமே பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ மிட் கேப் இண்டெக்ஸ் பார்க்கலாம். இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது, மார்க்கெட் நிறைய ஒரு மூவ் ஆகிருந்தாலுமே அதில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் அதிகமாக மூவ் ஆயிருக்கு. யாரோட போர்ட்ஃபோலியோவும் அதிகமே ஏறலை. அதனால் இங்கே மிட் கேப் இண்டெக்ஸ் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் எல்லாத்தோட போர்ட்ஃபோலியோவும் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா மிட் கேப்பில் அதிகமான ஸ்டாக்ஸ் நிறைய பேர் ஹோல்ட் பண்ணுறாங்க. இல்லை மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே இது வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காது. மார்க்கெட் ஏறுது, ஆனால் என்னோட போர்ட்ஃபோலியோ ஏறலன்னு நினைக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு இன்வெர்டர் ஹெட்னு சொல்கிற வந்துட்டு இன்னும் லைவில் தான் இருக்குது. ஸோ இந்த 60,500 பாயிண்ட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு அல்டிமேட் பர்ஃபார்ம் பண்ண போகுது. கூடிய சீக்கிரம் பிரேக் பண்ணும், நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே போல் தான் ஸ்மால் கேப் இண்டெக்ஸையும் பார்த்துலாம். ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த இன்வெர்டர் ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன் தெரியும். பட் 19,600 பாயிண்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் இதுவும் ஒரு சைட்வேஸில் தான் இருக்கும். மிட் கேப் இமீடியட்டாகவே எனக்கு தெரிஞ்சு பிரேக் அவுட் ஆகிடும். அதை தொடர்ந்து ஸ்மால் கேப்பும் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு மிட் கேப் இண்டெக்ஸும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் எல்லாத்தோட போர்ட்ஃபோலியோவும் ப்ளஸ்ஸோகோ ஆர் நல்ல ஒரு ரிட்டர்னுக்கோ வரும். அது வரைக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு நார்மலான ரிட்டர்ன் தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்டாக்லேயே அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் போய் வந்திருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் இது எல்லாமே பிரேக் அவுட் ஆகும், நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்ததாக ஃபைனலாக நம்ம நிஃப்டிக்கு வந்துடலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 26,280ங்கிறது அதனோட ஆல் டைம் ஹை. ஸோ அந்த ஹையை தொட்டுட்டு ஒரு ரிஜெக்ஷனோட இந்த மந்த் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிருக்காங்க. அந்த வீக்லி கேண்டில் எல்லாமே ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது. வீக்லி கேண்டில்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. பட் இருந்தாலுமே இது ஒரு பெரிய செல்லிங்லாம் கிடையாது. இது ஒரு கரெக்ஷன் தான். ஆல் டைம் ஹைட்டை போனோடனே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. அந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அது நவம்பர் மந்தில் கூடிய சீக்கிரம் பிரேக் ஆகும்னு நான் நம்புகிறேன். நவம்பர் ஆர் டிசம்பர் இந்த மந்த்துக்குள்ளே புது உச்சத்துக்கு நிஃப்டி போக போகுது. நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டிலில் நான் நிஃப்டியில் ஒரு பேட்டர்ன் காட்டுறேன். ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் சூப்பராக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி 2024 செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். அந்த பேட்டர்னும் பிரேக் அவுட் ஆன மாதிரி ஒரு சினாரியோ தான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஏறக்குறைய இது பிரேக் அவுட் தான். பட் இருந்தாலுமே 26,280 ஆல் டைம் ஹை இல்லையா, அந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு புல்லிஷ் மோடுக்கு போவோம். ஸோ கூடிய சீக்கிரமே பிரேக் பண்ணும். இந்த கப் அண்ட் ஹேண்டிலோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 28,000க்கு மேலே இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். நிஃப்டி வந்து கூடிய சீக்கிரம் 27,000 28,000 ரீச் ஆக போகுதுன்னு. பட் அது இந்த டிசம்பருக்குள்ளே ரீச் ஆக போதா இல்லை நெக்ஸ்ட் இயர் 2026 ரீச் ஆக போதான் நம்ம பார்ப்போம். பட் பிரேக் அவுட் நடந்துடும். ரீச் ஆகிறதுக்கு 2026 கூட டைம் எடுக்கலாம். பட் அது வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்டாக்ஸையோ மியூச்சுவல் ஃபண்டையோ செல் பண்ணுங்கிற அவசியம் இப்போ கிடையாது. மார்க்கெட் ஏன்னா இப்போ தான் புல்லிஸுக்கு திரும்பிட்டு இருக்கு. அதனால் கூடிய சீக்கிரம் புது உச்சத்துக்கு போகும். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு நல்ல நல்ல ஸ்டாக்ஸில் நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி புது உச்சத்துக்கு போயிருக்கிறது பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டியோட இங்கே பார்த்தீங்கன்னா 2024 செப்டம்பரோட ஹையாக ஆல்ரெடி இது பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி 57,700ங்கிறத புது உச்சத்தை தொட்டுருச்சு. அங்கேருந்தும் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகெயின் அந்த உச்சத்தை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி ஒரு செல்லிங்கில் இருக்குது. பட் இதுவும் கூடிய சீக்கிரம் புது உச்சத்துக்கு தான் போக போகுது கரெக்ஷன் வந்தாலும். அடுத்தது சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஜெராக்ஸ்னே சொல்லலாம். நிஃப்டி எப்படி ஒரு கப் அண்ட் ஹேண்டில் இருக்குதோ அதே போல் தான் இதுலேயும் சேம் பேட்டர்ன் இருக்குது. 86,000ங்கிறது அதனோட ஆல் டைம் ஹை. அங்கே தான் தொட்டு ரிஜெக்ஷன் வருது. ஸோ இந்த ரிஜெக்ஷன் கூடிய சீக்கிரம் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும். இல்லை ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட பிரேக் அவுட் ஆகும். ஸோ ஃபைனலாக நான் சொல்கிறது என்னென்னா, எந்த ஸ்டாக்ஸையும் இப்போ செல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மார்க்கெட் வந்து புல்லிஸுக்கு திரும்பிட்டு இருக்கு. கட்டாயமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணுமா? அப்போது கட்டாயமாக நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.